பூட்டிடலாம் அது 100 சாப்பிட்டோன்னே பூட்டிடுங்க. ஆமா சாப்பிட்டோன்னே பூட்டிட்டோம் மாமா. பார்த்துலாம் சாப்பாடு எடுத்து வச்சிங்களா? குத்துறாங்க சாப்பாடு. அவங்களாம் ஃபர்ஸ்ட் கொடுங்க. பசங்க சாப்பிட்டா அந்த ரூமை பூட்ட சொல்லு ஃபர்ஸ்ட். விசிசி ஃபீல்டிங் ரெடி ஆகுங்க. என்டிசிசி 12th மேன் வர சொல்லுங்க. அஜித் 12th மேன் மட்டும் வர சொல்ல. இது யாருக்கு சரி ஓகே உட்காரு. எனக்கு தான் தெரியும் எல்லாரும் பேரும். குழந்தைங்க மாதிரி அண்ணா பார்த்தேன். அவங்க வர சொல்லுங்க. நீங்க வந்து பேச சொல்லுங்க. பார்த்தியாண்ணா கொஞ்சம் ஸ்டேஜ் அண்ணா வாங்களேன். அண்ணன் கூப்பிடுறாங்கள. வீட்டில் போய் ஒரு நாள் தான் அச்சுறாங்க என்ன போட்டு. சும்மா கலாச்சி ஒருத்தன் வீட்டுக்கு போயிட்டானா மேட்ச் நம்ம டீம்ல இருந்து என் ஊர்ல இருந்து அச்சுறாங்க. அப்பண்ண அப்படியே அங்க முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ரூமை பூட். ஓகே சொல்லிட்டு வந்துடுங்க. இந்த மரத்தோரர்கள் எல்லாம் உள்ள போயிடுங்கப்பா. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அவரோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது. அண்ணா அந்த லாஸ்ட்ல மரத்தாண்ட நிக்கிறவங்க கொஞ்சம் உள்ள வந்துருங்கண்ணா. கேட்சுக்கான வாய்ப்பை பட் மிஸ் பண்ணிருக்காருங்க பார்த்தி. 2 பேக் டு பேக் டாட் பால்ஸ் இன் a row. தூக்கி அடிச்சாருங்க. ஃபீல்டர் இல்ல. ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. NTCC இல்லங்க. ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஆஃப் த மார்க் வித் தி சிங்கிள்.
டாட் பால். நல்ல ஷாட் ஆன் டு தி ஆஃப் சைடு. மறுபடியும் ஒரு டாட் பால். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு ரன்னுங்க. செகண்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச். இன்னும் 2 மேட்ச் மிச்சம் இருக்கு செகண்ட் ரவுண்ட்ல. நெக்ஸ்ட் பால். ஒயிட் பால் சிக்னல் பை தி அம்பையர். அவுட் கொடுத்துருக்காருங்க. அவுட்டுக்கான அப்பீல் கேட்டாங்க. எஸ், விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆமா ஆமா இந்த மேட்ச் முடிஞ்சோம். ஆமா அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான். ஆமா இதுக்கு முன்னாடி மேட்ச் தானே அலெக்சாண்டர் வின்னாய் வந்தீங்க. உங்களுக்கு தான் அந்த மேட்ச். சீக்கிரம் வந்துடுங்க ப்ரோ. அவரோட நெக்ஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பால்ங்க. ஒன்ஸ் அகைன் பேக் டு பேக் 2 டாட் பால் வருவாங்க. ஃபர்ஸ்ட் பால் மட்டும் வைடு போடாம வந்திருக்கலாம். இது வரைக்கும் 3 டாட் பால், அதாவது விக்கெட்டோட சேர்த்து சொல்றேன். நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு டாட் பால். நம்ம 2 பால் மிச்சம் இருக்கு. into the legs, பட் இருந்தாலும் அந்த பால் ஒரு ரன் அவுட்டா? எஸ், ரன் அவுட்டுங்க. 2 விக்கெட் வந்திருக்கு இந்த ஓவர்ல மட்டுமே. ஒன்னு ரன் அவுட் முறையில், இன்னொன்று கேட்ச் முறையில். into the legs, but பேட்ஸ்மேன் வேலு உள்ள வர்றாரு. வேலு உங்க அண்ணனை கால் பண்ண உங்க அண்ணனை கால் பண்ணியா? யா டாட் பாலுங்க. ஓவர் முடியுது. ஸோ 2 ஓவர் முடியல, 2 ரன். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 ரன்னு. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 ரன் 2 விக்கெட்டுங்க. ஃபுல் டாஸ் பால் தூக்கி விட்டாரு. கேட்ச் தான புடிச்சது. கேட்ச் நோ பாலா? நோ பால் பிளஸ் 1 ரன், அதுக்கப்புறம் இன்னொரு ரன் அவுட் வேற. ஸோ 2 ரன் ஆட் ஆகும், 1 விக்கெட்டும் மைனஸ் ஆகும்.
நெக்ஸ்ட் பால் ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி தூக்கி அடிச்சாரு. 2 ரன் ஸ்கோர் கார்டுல. On to the offside. ஓடி தான் அடிக்க வேண்டிய கட்டாயம். 1 ரன் தான் வந்திருக்கு. 1 ரன் ஆட் ஆகும் ஸ்கோர் கார்டுல. ஒரு நல்ல பால் ஸ்விங் அண்ட் மிஸ். பேட்ஸ்மேன் கிட்ட இந்த டாட் பாலா மாறுது. சரி வந்துரு வந்துரு. எஸ் இல்லையா? ஒரு முன்னாடியே ஸ்வீப் பண்ண மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் பால் 1 ரன் கொடுக்கும். 2 ரன்னுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஆட் ஆகும் ஸ்கோர் கார்டில். இன்னும் ஒரு பால் மிச்சம் இருக்கு இந்த ஓவரில். எஸ் எஸ் சாரி. தூக்கி அடிச்சாரு. சரியான டேக்கனுங்க. விக்கெட்டும் விழுந்திருக்கு. இன்னும் ஒரு பால் மிச்சம் இருக்கு. இது வரைக்கும் 7 ரன் கொடுத்திருக்காரு. 1.5 ஓவர்ஸ்ல பவுலர். ஓவர் முடிட்டோம் அது சொல்லிக்கலாம். நிர்மல் தானே ஆடுறது. நிர்மல் தான் சைக்கிள். டோட்டல் ஸ்கோர் வந்து டாட் பாலோட முடியுது. 3 ஓவர் முடிவுல 8 ரன்னுக்கு 4 விக்கெட். 3 ஓவர்ல 8 ரன்னுங்க. bowler Sandy. அதுல வந்து டாக்கில். இதோ ஒரு திக்கி ஷேஜ் கீப்பர் கிட்ட தான் இருக்கு. இல்லை ஒரு டாட் பாலுங்க. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓவரை. ஓவர் போட வந்திருக்கிறது சாண்டி. நல்ல பால் இன்டு தி லெக் போட்டாரு. மறுபடியும் ஒரு டாட் பால். On to the offside. ஒரு சிங்கிள். இந்த ஓவரில் ஆஃப் த மார்க். அந்த ஒரு சிங்கிள் வந்திருக்கு. 2 பாலுக்கு அப்புறம் 2 பேக் டு பேக் டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள். ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்றாங்க. நல்ல ரன்னிங் முடியும் இந்த விக்கெட்ஸ். கிளீன் போல்ட். ஆஃப் ஸ்டிக் படம் பார்த்துருக்குனால சொல்லணும். அந்த பவுலர் போட்டது சாண்டி போட்டது 5வது பால். விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு பால் மிச்சம் இருக்கு சாண்டிக்கு.
ஒயிட் பால் சிக்னல் பை அம்பையர். அதான் நல்லா போட்டிருக்கேன்னு சொல்கிறேன், அதுக்குள்ள ஒயிட் போடுறேன். அடுத்த பால். எஸ், ஒரு டிஃபென்ஸ் வச்சு ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. அந்த சிங்கிளோட ஓவர் முடியுதுங்க. 4 ஓவர் முடியல, 11 ரன்னுக்கு 5 விக்கெட். இன்னும் 1 ஓவர் மிச்சம் இருக்கு. ஒரு சிங்கிள் ஆன் டு தி லெக் சைடு. ஃபைனல் லெக் ரீஜன்ல தட்டி விட்டு ஓடுறாரு. ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆஃப் சைடில் கட் பண்ணி விட்டாரு, தூக்கி விட்டாரு. பால் இல்லை போமா? இல்லைங்க, ஒரு 2 ரன் ஓடி தான் எடுக்கணும். 2ஆம் ரன்னுக்கான வாய்ப்பு. எஸ், 2 ரன் ஆட் ஆகுதுங்க ஸ்கோர் கார்டில். இன்னும் 3 பால் மிச்சம் இருக்கு இந்த ஓவரில். டாட் பால். ஆன் டு ஆஃப் சைடு. கிளியர் பண்ணிருக்கு. 2 ரன்னும் ஸ்கோர் கார்டில் ஆட் ஆகும். லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். டாட் பாலோட இன்னிங்ஸ் முடியுது. 5 ஓவர் முடியல, 17 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்திருக்காங்க. 18 ரன்னை டார்கெட்டாக செட் பண்ணுறாங்க என்டிசிசி விசிசிக்கு. என்டிசிசி அப்படியே ஜெர்சியோட ஸ்டேஜுக்கு வந்துருங்க எல்லாரும். சாரி 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 சாரி.
அண்ணா என்டிசிசி 12th மேனுங்கண்ணா. அஜித் 12th மேன் அஜித். பவுலர் அஜித் 12th மேன் வரலையேண்ணா. இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால். நான் சாயண்ணா ஒரு நிமிஷம் இருண்ணா. 12th மேன் வரல என்டிடிசி. என்டிசிசி 12th மேன் யாரோ ஒரு ஆள் போங்க. பேட்ஸ்மேன் பவுலர் பேர் சொல்றதுண்ணா. அகிலே யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு விடுங்க அகிலே. வந்துட்டான். பார்த்தி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால். ஒயிட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு பவுலர். இந்த லெக்ஸ் போட்டாரு. டாட் பாலுக்கான வாய்ப்பு இருக்காது. ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்றாங்க. நல்ல ரன்னிங் மீடியம் இந்த விக்கெட்ஸ். பார்த்தி மற்றும் பேட்ஸ்மேன் நடுவுல, நான் ஸ்ட்ரைக்கர் வெங்கட்டுக்கு நடுவுல. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, அதை கிளியரும் பண்ணிருக்காரு. 6 ரன் ஆகுது ஸ்கோர் கார்டுல பார்த்தி அவரோட பேட்ல இருந்து. ஷாட்டுக்கான முயற்சி, இங்க ஒரு டாட் பால். நல்ல கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து டாட் பாலா மாத்திருக்காரு. ஷாட்டுக்கான முயற்சி, down to the leg side. மறுபடியும் ஒரு டாட் பால். 2 பேக் டு பேக் டாட் பால். ஆஃப் சைட்ல ஸ்லைஸ் பண்ணி விட்டாரு. ஒரு சிங்கிள் ஆட் ஆகும் ஸ்கோர் கார்டுல. ஒரு வைடு ஒன்று ஃபர்ஸ்ட் பால். பிளேஸ் பண்ணாருங்க வெங்கட். ஆஃப் சைட்ல ஒரு சிங்கிளும் கம்ப்ளீட் பண்றாரு. ஒரு ஓவர் முடிவுல 10 ரன். லெக் சைட்ல ஒரு சிங்கிள். தூக்கி அடிச்சாரு. கிரவுண்ட் ஷாட் தான். பட் லாங் ஆஃப் திசையில ஃபீல்டர் இருக்க காரணத்தால ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். ஒருத்தவங்க ஒரு ரன் ஆட் ஆகுது அந்த ஒவ்வொருத்தரோட சேர்த்து. அவுட்டுக்கான அப்பீலா? ஆஃப் சைட் ஸ்லைஸ் பண்ணி விட்டாராங்க. ஃபீல்டர் இல்ல, பட் இருந்தாலும் சிங்கிள் தான் ஓடி எடுக்கிறாங்க. பெருசா ரன் எடுக்கல.
ரன்லாம் பிக் பண்ணல. சிங்கிளாகவே அடிச்சா போதுங்க. கிட்டத்தட்ட கையில் தான் இருக்கு, அவங்க கையில் தான் இருக்கு மேட்ச்சு. ரெண்டு ஓவர் முடிவில் 14. ஒயிட் பால் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் ஆகுது எக்ஸ்ட்ராஸ்ல. மூன்று ரன் அடிச்சா வின்னு 18 பால்ல. அடுத்த பால் ஒரு டாட் பாலா மாறுது. அகைன் ஒரு டாட் பால். ஸ்லைஸ் ஆன் டு தி ஆஃப் சைடு. மறுபடியும் ஒரு டாட் பால் ஆசைறது. 3 டாட் பால் நேரு. தூக்கி விட்டாரு. அங்க ஃபீல்டர் யாரு இல்ல. ஒரு சிங்கிள் தான் ஸ்கோர் கார்டில் ஆட் ஆகும். என்ன சிங்கிள் தான் ஓடி எடுத்திருக்காங்க. பிளேட் ஆன் டு தி ஆஃப் சைடு. ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட், ஒரு சிங்கிளும் ஆட் ஆகும். இன்னும் ஒரு ரன் தேவை இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு. ஸ்கோர் லெவல். இந்த ரன்னோட மேட்சை ஜெயிக்கிறாங்க. என்டிசிசி அப்படியே ஜெர்சியோட இங்க வந்துருங்க. மெமெண்டோலாம் வாங்கிட்டு போயிருங்க. என்டிசிசி ஜெர்சி கழட்டிடாதீங்க. அப்படியே இங்க வந்து மெமெண்டோ. ஆர்டிஎஸ் அவர்களை அமைதியாக அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். போலிங் போட்டவங்களுக்கு தான் கொடுக்கணும். 17 ரன்னுக்கு 4 போலர் போட்டு வந்திருக்காங்க.